எப்போவுமே பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து நீங்க கேள்விப்படுற ஒரு விஷயம் டீடாக்ஸ் அப்படிங்கிறது. இன்னைக்கு நெறைய பேர் அத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம் தான். டீடாக்ஸுங்கிறது என்ன? பொதுவாக உடலை பற்றி தான் அதிகமா சொல்லுவாங்க. உடல் ரீதியாக நமக்குள்ள நெறைய வந்து கழிவுப் பொருட்கள் வெளியேறாமல் இருக்கும்போது, நம்ம உடம்புல நெறைய பிரச்சனைகள் வரும். நம்ம சாப்பிடுற உணவினால, பல பழக்கவழக்கங்களால கூட அந்த கழிவுப் பொருட்கள் டாக்ஸின்ஸ் அதிகமாகும்போது, அந்த டீடாக்ஸ் பண்ணோம்னா, அதுக்கு வேண்டிய சில விஷயங்கள சாப்பிட்டோம்னா, நமக்கு உடம்புலேருந்து அந்த கழிவுகள் வெளியேறினா நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக நல்லா இருக்கலாம்னு சொல்லுவோம். இப்போ அந்த டீடாக்ஸுங்கிற வார்த்தையை நிறைய கேட்டுட்டோம் இல்லையா? நான் ஒரு வித்தியாசமான வார்த்தையை சொல்கிறேன். ப்ரீடாக்ஸ் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ப்ரீடாக்ஸுங்கிறதுனா, டீடாக்ஸுங்கிறது அந்த டாக்ஸின்ஸ் வந்த பிறகு வெளியேற்றுவதுன்னா, ப்ரீடாக்ஸுங்கிறது அது வராமல் தவிர்ப்பது. இப்போ அந்த டாக்ஸின்ஸ் வராமல் நம்ம எப்படி தவிர்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1, நம்ம சாப்பிட்ற உணவு. ப்ராசஸ்ட் ஃபுட்டை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். வெளியிலேருந்து சாப்பிட்ற உணவை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். 2வது, தூக்கமின்மை. அந்த தூக்கம் பத்தலைனாலே உடம்புல வந்து அந்த வெளியேற வேண்டியதும் வெளியேறாது, மனமும் வந்து அப்படியே ஒரு கிராகி ஆகிடும். அதனால் போதுமான அளவு தூக்கம் நிச்சயமாக தேவை. 3வது, ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இல்லாமல் பார்த்துக்குங்க. தேவையான அளவு நம்ம வந்து மொபைல், லேப்டாப், அப்புறம் டிவி இதெல்லாம் நம்ம பார்த்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். பட் ரொம்ப அதிகமாக போகாமல் அதை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. எங்கே குறைக்க முடியுங்கிறத பாருங்கள். ஏன்னா ஸ்க்ரீன் டைம் அதிகமாக மூளைக்கு வேலை மிக அதிகமாகுது. பிரெயின் ஃபாக் அப்படிங்கிறது டெவலப் ஆகுது. அதனால் 4வது, காசிப் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். காசிப்புங்கிறது என்னென்னா, மற்றவர்களை பற்றி ஒரு நெகட்டிவாக பேசுகிறது. இப்போ இது ஃபோனில் கூட இருக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்து ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அதை யாரை பற்றியோ வந்து யாரோ வந்து சொல்கிறாங்க, அதை நீங்களும் கேட்டுக்கிட்டு நீங்களும் பேசுகிறீங்கன்னா, அந்த நெகட்டிவாக பேச அது நம்ம மனசுலேயே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை உண்டாக்கிடும். அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. 5வது, தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒருத்தரோட பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணி முடித்த உடனே அதை நீங்கள் ஜெயிக்கிறீங்களா இல்லையா, அவங்க சொன்னது கரெக்டாக நீங்கள் சொன்னது கரெக்டான்னு தெரியாது. ஆனால் மைண்டு வந்து ஒரு மாதிரி திக்குன்னு இருக்கும், ஒரு நிம்மதி இருக்காது. அதனால் ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் அதை குறைச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணோன்னா டாக்ஸின்ஸ் வராமல், அதாவது மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் பார்த்து கொள்ளலாம். ஸோ டீடாக்ஸுங்கிறது நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம், அதுவும் நல்ல விஷயம். பட் அதுக்கு முன்னாடியே ப்ரீடாக்ஸுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க.